மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மிதுன ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மிதுன ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மிதுன ராசி பலனுக்குள் நுழையலாங்களா? நவகிரகங்களின் இளவரசன், அறிவுக்கு அதிபதி, வித்தைக்கு வித்தகர்னு அழைக்கப்படும் புதன் பகவானின் ஆசி உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும்ங்க. மிதுன ராசி நேயர்களே, புத்திசாலித்தனத்திற்கும் சாதுரியத்திற்கும் மறுபெயராக விளங்கும் நீங்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய ஜோதிட மாற்றத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், உங்கள் ராசியின் அதிபதியே உங்கள் வீட்டின் உரிமையாளரான புதன் பகவான்க. தனது நேர்கதியில் இருந்து விலகி வக்ரகதி அடைய போறாருங்க. உங்க ராசிநாதன் வக்ரம் அடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நண்பா. இது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வியலையும் சிந்தனையையும் ஒரு புரட்டி போட போகும் காலம்ங்க. பொதுவா மிதுன ராசி என்பது காற்றை சார்ந்ததுங்க. உங்கள் மூளை எப்போதும் மின்னல் வேகத்தில் சிந்திக்குங்க. ஆனா உங்க ராசிநாதன் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல வக்ரம் பெறுவது ஒரு மர்மமான ஆட்டத்தை தொடங்க போகுதுங்க. கடந்த சில நாட்களா அல்லது சில வாரங்களாவே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாமுங்க. நாம ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கோம்? ஒரு வேலைய ரொம்ப ஆர்வமா ஆரம்பிக்கிறோம், ஆனா பாதியிலேயே ஏதோ ஒரு தடைப்படுது. ஏன் நம்மால பழைய மாதிரி வேகமா செயல்பட முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கே தோணும், நாம பேசுறது சரியா இல்லையா, இல்ல மத்தவங்க நாம சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிறாங்களான்னு. மிதுன ராசிக்கு புதன் என்பவர் 1ஆம் இடமான உங்கள் லக்னம் ராசிங்க மற்றும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதிங்க. உங்களோட ஆரோக்கியம், உங்கள் அழகு, உங்கள் புகழ், உங்கள் வீடு, உங்கள் தாய், உங்கள் வண்டி வாகனம், இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவர் உங்கள் ராசிநாதன்ங்க. அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வக்ரம் அடைகிறாருங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு ராசிநாதன் 10ல் வக்ரம் பெற்றா அது உங்க கர்ம வினைகளை தீர்க்கும் காலம்னு பொருளுங்க. அதாவது இதுவரை நீங்க பார்த்த வேலை, நீங்க செஞ்ச உழைப்பு, நீங்க கொடுத்த ஐடியாக்கள், இதற்கெல்லாம் உரிய பலன் கிடைக்காம யாரோ ஒருவர் உங்களை தடுத்து கொண்டிருந்திருப்பார்கள்ங்க. அந்த தடைகளை உடைத்து எரிய போகும் காலமா இதுங்க. அல்லது நீங்க செய்த ஒரு சின்ன தவறு இப்ப பூதாகரமா வெடுக்க போகிறதா? இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் பயணம் போல இருக்க போகுதுங்க. ஒரு நிமிடம் உயரத்தில் இருப்பது போல இருக்குங்க, அடுத்த நிமிடம் ஏதோ சரிவது போல தோன்றுங்க. ஆனா பயப்படாதீங்க. நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகும் இந்த ரகசியங்கள் அந்த சரிவிலிருந்து உங்களை எப்படி காப்பாற்ற போகுது என்பது தாங்க இந்த வீடியோவோட ஹைலைட்டுங்க. உங்கள் சுகஸ்தான அதிபதியும் வக்ரம் பெறுவதால உங்கள் வீட்டு சூழலும் உங்கள் மன நிம்மதியிலும் சில மாற்றங்கள் வரப்போகுதுங்க. எல்லா வசதியும் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லையே அப்படின்னு நீங்க புலம்ப போறீங்களா? இல்ல முடங்கி போன சொத்து பிரச்சனைகள் இப்ப தீரப்போகுதா? மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிநாதனின் இந்த வக்ரகதி உங்களை உயர்த்த போகுதா, அல்ல உங்க அஸ்திவாரத்தை அசைக்க போகுதா?
உங்கள் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்யும் இந்த நேரத்தில் நிதானம் அப்படிங்கிற கடிவாளத்தை நீங்க எங்க போடணும்? பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குதுங்க. நவ கிரகங்களின் இந்த விளையாட்டு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன மாயாஜாலங்களை நிகழ்த்த போகுது? உங்கள் ஜாதக கட்டத்துல புதன் எங்கே இருந்தாலும் கோச்சார ரீதியாக நடக்க போகும் இந்த மாற்றங்கள் உங்கள் விதியை எப்படி மாற்றப் போகுது என்பதை இப்போது மிக விரிவா ஆழமா பார்க்க போறோங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிநாதனின் ரகசிய ஆட்டம் இப்போது தொடங்குதுங்க. மிதுன ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நாம் மிதுன ராசியின் அந்த பொன்னான பக்கத்தை புரட்ட போறோங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல வக்கிரம் பெறுவது கேட்பதற்கு ஒரு சவாலா தெரிஞ்சாலும் அதன் உள்ளே ஒளிந்திருக்கும் அந்த மகா அதிசயம் உங்கள் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றுங்க. ஏன் இத ஒரு மேஜிக் காலம்னு சொல்கிறேன்? இதோ அந்த ரகசியங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சிங்க. முதலாவதா மிதுன ராசிக்கு நடக்க போகும் அந்த மகா அதிசயம் உங்கள் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்துல நிகழப்போகுதுங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடம் என்பது நீங்கள் இந்த உலகிற்கு உங்களை எப்படி காட்டுகிறீர்கள் என்பதற்கான இடம்ங்க. கடந்த காலங்கள்ல நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்து அங்க உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரியாக அமர்ந்து உங்களை நோகடித்திருக்கலாமுங்க. இனி இந்த இடத்தில் முன்னேறவே முடியாதுன்னு நீங்க விரக்தியில அந்த வேலையை விட்டிருக்கலாம் அல்லது அங்கிருந்து விலக துடித்து கொண்டிருக்கலாம். ஆனா பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய நிறுவனம் அல்லது உங்களை ஒரு காலத்தில் மதிக்காத அந்த மேலதிகாரியே உங்களை தேடி வருவாருங்க. நீங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வரல, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்னாலோ தர்றோம், திரும்ப வந்துடுங்கன்னு அவர்கள் கேட்கும் அந்த அதிசயம் நடக்குமுங்க. இது உங்கள் பழைய உழைப்பிற்கு கிடைக்க போகும் வட்டியும் முதலுமான அங்கீகாரம்ங்க. முடங்கி கிடந்த சொத்துக்கள்ல அதிரடி மாற்றம் நடக்குமுங்க. அடுத்ததா உங்கள் 4ஆம் அதிபதியும் புதனே என்பதால உங்கள் வீடு, நிலம், வண்டி வாகனங்கள் சம்பந்தமான ஒரு மகா அதிசயம் அரங்கேற போகுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம் வருவது போல மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களா விற்க முடியாமல் இருந்த ஒரு பூர்வீக சொத்தோ அல்லது வில்லங்கத்தில் இருந்த ஒரு இடமோ மிக சுலபமா விற்று தீருங்க. இது விற்கவே வராது, கோர்ட்டு கேஸ்னு இழுக்கும்னு நினைச்ச விஷயங்கள் ஒரு பழைய நண்பரின் தலையீட்டால் அல்லது தற்செயலா நீங்க சந்திக்கும் ஒரு நபரால சுமூகமா முடியுங்க. இதன் மூலம் உங்கள் கையில் ஒரு மிகப்பெரிய தொகை வந்து சேருங்க. இது உங்களின் ஒரு காலத்து நஷ்டத்தை ஈடு செய்யும் பிரபஞ்சத்தின் கணக்குங்க. புத்திசாலித்தனமும் புதிய கண்டுபிடிப்புகளும் மிதுன ராசி என்பது ஒரு அறிவு சார்ந்த ராசிங்க. இந்த வக்ர காலத்துல உங்கள் சிந்தனை முறை அவுட் ஆஃப் தி பாக்ஸ்னு சொல்லப்படும் வழக்கத்திற்கு மாறானதா மாறுங்க. நீங்க ஒரு எழுத்தாளராகவோ இல்ல யூபராகவோ அல்லது கிரியேட்டிவ் துறையிலையோ இருந்தா இதுவரை யாரும் யோசிக்காத ஒரு புதுமையான ஐடியா உங்க மனதுல உதிக்குங்க. அந்த ஒரு ஐடியா உங்க கரியரே மாற்றி போட போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எடுக்கும் ஒரு முடிவு உங்களை உலகளவில் கொண்டு செல்லும் வாய்ப்பை உருவாக்குமுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் மாயம். இன்னொரு அதிசயம் என்னவென்றால் உங்க ராசிநாதன் வக்ரமாகும் போது உங்கள் பழைய தொடர்புகள் புத்தி பெறுங்க. யாரோ ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் ஒரு சிறிய தவறான புரிதலால உங்களை விட்டு பல வருடங்களா பிரிந்திருக்கலாமுங்க. அவங்க இனி நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா இந்த வக்ர காலத்துல எதிர்பாராத ஒரு திருமண நிகழ்விலோ அல்லது ஒரு சமூக வலைத்தளத்திலோ அவர்கள் உங்களை தேடி வந்து பழைய கசப்புகளை மறந்து பேசுவாருங்க. இது உங்கள் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருங்க. திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் வாய்ப்புகள், உங்கள் பூர்வ புண்ணிய பலன்களும் இப்போது புதனின் வக்ர பார்வையால தூண்டப்படுதுங்க.
நீங்கள் முன்பே செய்த ஒரு சிறிய முதலீடு இப்போ ஒரு மல்டி பேக்கர் லாபத்தை கொடுக்கலாமுங்க. அல்லது நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு அரசு ரீதியான உதவி அல்லது லோன் இந்த நேரத்துல எந்த தடையும் இன்றி அனுமதிக்கப்படலாமுங்க. மிதுன ராசி நேயர்களே, இந்த மாற்றங்கள் யாவும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனே அன்றி வேறில்லைங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னு நீங்க சந்தேகித்த தருணங்களுக்கு இதோ நான் இருக்கிறேன்னு பிரபஞ்சம் பதிலளிக்கும் காலம் இதுங்க. இந்த மகா அதிசயத்தை அனுபவிக்க தயாரா இருங்கள். உங்கள் உழைப்பும் உங்கள் நேர்மையும் இப்போது ஒரு வெற்றி கனியாக உங்கள் கைகளில் விழப்போகுதுங்க. இது மிதுன ராசியின் மாஸ் காட்டும் நேரம்ங்க. வாய திறக்காதீங்க. மிதுன ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை நாம பார்த்த அந்த மகா அதிசயம் உங்களை உற்சாகத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றிருக்குமுங்க. அப்பாடா, நமக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடலாமுங்க. ஆனா ஒரு நிமிடம் நில்லுங்கள். ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு விதி இருக்குதுங்க. ஒரு கிரகம் உச்சமான பலனை தரும்போது அதே கிரகம் நம்ம ஒரு சோதனையிலும் தள்ளுங்க. இப்போது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வக்ரம் அடைகிறாருங்க. இது உங்கள் வாழ்க்கையே காப்பாற்ற போகும் ஒரு ரகசிய எச்சரிக்கைங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஒரு பெரிய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் கால்களை பிடித்து இழுத்து உங்களை பாதாளத்தில் தள்ள ஒரு மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருக்குதுங்க. மிதுன ராசி என்பது நவகிரகங்களின் இளவரசனான புதன் ஆதிக்கம் செலுத்தும் ராசிங்க. உங்க ராசிநாதனே வக்ரம் அடையும் போது உங்கள் மிகப்பெரிய பலமே உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமா மாறுங்க. அது என்ன பலம் தெரியுமா? உங்கள் பேச்சு, உங்கள் நாவே உங்களுக்கு யமனா மாறக்கூடிய காலம் இதுங்க. அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள் நான் உங்களுக்கு தரும் ஒரே கட்டளை, வாயை திறக்காதீங்க. ஏன் இவ்வளவு தீவிரமா சொல்றேன்னா, இதோ அந்த அதிர்ச்சியூட்டும் காரணங்கள். அறிவாளித்தனமே ஆபத்தாகலாம்ங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் பிறப்பாலேயே மிகுந்த புத்திசாலிகள். எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் நொடியில் புரிந்து கொண்டு அதற்கு 100 தீர்வுகளை சொல்லும் திறன் உங்களிடம் உண்டுங்க. ஆனா இந்த வக்ர புதன் காலத்துல உங்க மூளை சிந்திப்பதை விட உங்கள் நாக்கு மின்னல் வேகத்துல செயல்படுமுங்க. அலுவலக அரசியல் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மேலதிகாரி ஒரு தவறான புள்ளி விவரத்தை சொல்றார் அல்லது ஒரு தவறான முடிவை எடுக்கிறார். பழைய மிதுன ராசியா இருந்தா நீங்க அதை சுட்டி காட்டி திருத்துவீங்க. ஆனா இந்த வக்ர காலத்துல நீங்க அதை செய்தா அது உங்கள் நேர்மையை காட்டாதுங்க. மாறாக உங்கள் மேலதிகாரின் ஈகோவை ஊசி கொண்டு குத்துவது போல இருக்குங்க. விளைவு மற்றவர்கள் முன்னிலையில அவர் அவமானப்பட்டதா உணர்வாருங்க. அதன் விளைவு உங்கள் 10 வருட கடின உழைப்பும் நீங்கள் அந்த நிறுவனத்திற்காக செய்யற தியாகங்களும் அந்த ஒரு நிமிட பேச்சால சாம்பலாகி விடுங்க. இவன் ரொம்ப பேசுறாங்கிற முத்திரை உங்கள் மேல் குத்தப்படுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தெரிந்த உண்மைய உங்களோடு மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். அமைதிதான் உங்கள் கவசம்ங்க. அறிவு இப்போது உங்களுக்கு எதிரிங்க. தகவல் தொடர்பில் மகா குளறுபடிங்க. மிதுன ராசி என்பது தகவல் தொடர்புக்கும் டெக்னாலஜிக்கும் அதிபதிங்க. உங்க ராசிநாதன் வக்ரம் பெறும்போது நீங்கள் சொல்லும் ஒரு விஷயம் கேட்பவர்களுக்கு முற்றிலும் வேறுண்டாக போய் சேருங்க. வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியா சண்டைகள். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் அனுப்பும் ஒரு சாதாரண மெசேஜ் அல்லது ஒரு எமோஜி கூட மிகப்பெரிய யுத்தத்தை தொடங்கி வைக்குங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன்னு நீங்க வாதிடலாம். ஆனா வாசிப்பவருக்கு அது ஒரு கேலியாகவோ அல்லது அவமானமாகவோ தெரியுங்க. உறவுகள்ல விரிசல். குறிப்பா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பர்களிடம் பேசும்போது மிக எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. பழைய கசப்பான விஷயங்களை இப்போது கிளறாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் ஒரு கூர்மையான வாளை போல மற்றவர்களின் மனதை கிழிக்குங்க. ஒரு சண்டை வருகிறதுன்னு தெரிஞ்சா சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுறது, ரகசியம் காக்க தவறுதல்,
மிதுன ராசிக்கு 10ல வக்ரமாவதால உங்கள் தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. நமக்கு நெருக்கமானவர் தானேன்னு நீங்கள் நம்பி சொல்லும் ஒரு ரகசியம் இனி வரக்கூடிய நாட்களுக்குள்ள உங்கள் எதிரிகளின் கைகளுக்கு சென்று விடுங்க. உங்கள் பலவீனத்தை யாரிடமும் காட்டி கொடுக்காதீங்க. மறதி மற்றும் பெரும் நஷ்டமுங்க. புதன் பகவான் உங்கள் ஞாபக சக்தியை கட்டுப்படுத்துபவருங்க. அவர் வக்கரமாய் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான பகற்கனவு அல்லது குழப்பமான மனநிலை ஏற்படுமுங்க. முக்கியமான கோப்புகள், உங்கள் ஆஃபீஸ் ஃபைல்கள், பாஸ்வேர்டுகள் அல்லது வீட்டின் சாவியை எங்கே வைத்தோங்கிற மறந்து போய் திண்டாடுவீங்க. கடைசி நேரத்தில் அது கிடைக்காம ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடுமுங்க. பண பரிவர்த்தனை எச்சரிக்கை. ஆன்லைன் பேங்கிங் அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்யும்போது 100 முறைக்கு சரிபார்க்கணுங்க. தவறான அக்கௌண்டிற்கு பணத்தை அனுப்பிவிட்ட பிறகு அவஸ்தைப்பட நேரிடுமுங்க. நாம சரியாதான் பண்றோங்கிற உங்கள் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை இந்த நேரத்துல உங்களை குப்புற தள்ளுமுங்க. கையெழுத்து போடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் ஆசரப்பட்டு கையெழுத்திடாதீர்கள். ஒரு சிறிய கமா அல்லது புள்ளி மாறினால் கூட அது உங்களை சட்ட சிக்கல்ல மாட்டிவிடுமுங்க. மிதுன ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஒரு தியான நிலையில இருக்க வேண்டிய காலம்ங்க. குறைவா பேசுங்கள், நிறைவாக செயல்படுங்கள். உங்கள் நாக்கை நீங்கள் அடக்கினால் இந்த வக்ரகாலம் முடிந்தவுடன் நீங்கள் அடைய போகும் வளர்ச்சி என்பது கற்பனைக்கு எட்டாத ஒன்றாக இருக்குங்க. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நான் சொல்ல போகும் அந்த ரகசிய பரிகாரங்களை மறக்காம செய்யுங்க. அது உங்கள் புத்தியை தெளிவாக்கி வெற்றியை உங்க பக்கம் கொண்டு வருமுங்க. பிரபஞ்சத்தின் இந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தாதீர்கள். மிதுன ராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். விதிய மதியால் வெல்லும் அந்த அற்புதமான இடத்திற்கு நாம வந்திருக்கிறோங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர அடையும் போது நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஏனென்றால் கிரகங்களின் சீற்றத்தை தணித்து அதன் யோக பலன்களை மட்டும் உங்க பக்கம் இழுக்க நம் முன்னோர்கள் சில சூட்சமமான வழிமுறைகளை சொல்லி வச்சிருக்கிறாருங்க. நீங்க செய்ய வேண்டிய இந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் உங்க புத்தியை தெளிவாக்கி நீங்க எடுக்க போகும் முடிவுகளை வெற்றிகரமானதா மாற்றுங்க. மகாவிஷ்ணு வழிபாடு புத்தியின் தடுமாற்றம் நீங்க. புதன் பகவானுக்கு அதிபதி மகாவிஷ்ணுங்க. உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கும்போது அவரை படைத்த அந்த பரந்தாமன சரணடைவதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான பரிகாரம்ங்க. தினமும் காலையில குளிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்தின் முன்னால் அமர்ந்து விஷ்ணு சகஸ்கர நாமம் கேளுங்க. உங்களால முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அதை கேட்பது உங்கள் காதுகளின் வழியாக உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்குமுங்க. துளசி பரிகாரம். தினமும் 3 துளசி இலைகளை பெருமாளுக்கு சமர்ப்பித்து அந்த துளசியை சாப்பிட்டு வரணுங்க. துளசி புதனின் காரகம் கொண்டதுங்க. இது உங்கள் உடலில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி உங்கள் பேச்சில் ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வருங்க. கல்வி தானம். அறிவின் கதவுகள் திறக்க புதன் வித்தை மற்றும் கல்விக்கு அதிபதிங்க. உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து 10ல் அமர்வதால உங்க கர்ம வினைகள் நீங்க நீங்கள் கல்வி சம்பந்தமான தானங்களை செய்யணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் அல்லது ஒரு மாணவனின் பள்ளி தேவைகளை நிறைவேற்றுங்கள். ரகசியம். நீங்கள் ஒரு மாணவனின் அறிவு கண்ணை திறக்க செய்யும் உதவி உங்கள் ராசிநாதனான புதனை பெரிதும் மகிழ்விக்குமுங்க. இதன் மூலம் உங்கள் தொழில் ரீதியான குழப்பங்கள் நீங்கி வேலையில் உங்களுக்கு வரவேண்டிய அந்த அங்கீகாரம் தானாக வந்து சேருமுங்க. பச்சை நிறத்தின் சூட்சமம் கதிர்வீச்சு பாதுகாப்புங்க. நிறங்கள் நம்ம மனநிலையை மாற்றும் வல்லமை கொண்டவைங்க. புதனுக்கு உகந்த நிறம் பச்சைங்க. நீங்க அணியும் உடைகளில் ஒரு சிறிய அளவிலாவது பச்சை நிறம் இருக்குமாறு பார்த்து கொள்ளணுமுங்க. அல்லது உங்கள் பாக்கெட்ல எப்போதும் ஒரு பச்சை நிற கைக்குட்டை வச்சிருக்கணுமுங்க. இந்த நிறம் புதன் கிரகத்தின் கதிர்வீச்சை உங்களுக்கு சாதகமா மாற்றுங்க. நீங்க யாரிடமாவது பேசும்போது பதற்றம் அடையாம நிதானமா பேச இது உதவுங்க. குறிப்பா முக்கியமான மீட்டிற்கு செல்லும் போது இதை மறக்காதீங்க. புதன்கிழமை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்ங்க.
புதன்கிழமை காலையில ஒரு நெய் தீபம் ஏற்றி ஓம் புதாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அன்றைய தினம் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவை மட்டும் உட்கொள்வது உங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்குமுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு பச்சை பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது உங்க குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்குமுங்க. பசு வழிபாடு கர்ம வினைகளை கரைய நவகிரகங்களின் தோஷம் நீங்க பசு வழிபாடு ஒரு மிகச்சிறந்த வழியாகுங்க. புதன்கிழமை அன்று ஊற வைத்த பச்சை பயிரை வெல்லத்துடன் கலந்து பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால கொடுங்கள். பசுவின் பின்பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளுங்க. நீங்க கொடுக்கும் அந்த தானம் உங்க பூர்வ புண்ணிய பலன்களை தாண்டி வக்கர புதனால ஏற்படும் பண நஷ்டங்களை தடுத்து நிறுத்துங்க. நீங்க ஒரு தவம் செய்வது போல இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்க வேண்டுமுங்க. நான் சொன்ன இந்த எச்சரிக்கைகளையும் பரிகாரங்களையும் சரியாக கடைபிடித்தா உங்க வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான ஏணியில் ஏறப்போகுது உறுதிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. இந்த வீடியோவை உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு உடனே ஷேர் செய்யுங்க. உங்கள் ராசி மற்றும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்லி சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவகிரகங்களின் அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டுமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.